ஜெரி, அதே மாதிரி பனையூர் அலுவலகத்திற்கு விஜய் வந்துள்ள நிலையில் எப்போது செங்கோட்டையன் வர இருக்கிறார், இந்த நிகழ்ச்சி எப்போது துவங்கும், அது குறித்த முழு விவரங்கள். தாவேகா தலைமை அலுவலகத்தில் உள்ள பனையூருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. இது குறித்த மேலும் விவரங்கள் ஜெர்ரி. மீட்புக்காக அனைத்து பணிகளும் ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் செங்கோட்டையன் தற்பொழுது பனையூர் தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முன்னதாகவே விஜய் வந்துவிட்டார். அவருடைய ஆதரவாளர்களும் கூட்டரங்கிலே தயார் நிலையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பவுன்சர்களுடைய படைசூழ செங்கோட்டையன் தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். 3-4 நாட்களாக சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய செங்கோட்டையன் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய வாகனம் கட்சி அலுவலகத்திற்குள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய வாகனத்தில் தற்பொழுது செங்கோட்டையன் வருகை தந்திருக்கிறார். புசி ஆனந்த் அவரை வரவேற்பதற்காக அவர் அலுவலகத்தினுடைய வெளியிலேயே காத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆதவர்ஜுனா அவருக்கு முன்னதாகவே வருகை தந்திருக்கிறார். ஆதவர்ஜுனா மற்றும் புசி ஆனந்தனுடைய வரவேற்பில் அவர் கட்சியில் இணைய இருக்கிறார். பாதுகாப்போடு அவர் தற்பொழுது கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு அருகே அவர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே தங்கியிருந்தார். தற்பொழுது அவர் 3-4 நாட்களாக பல்வேறு வினாக்கள் எழுந்திருந்தது. அனைத்து வினாக்களுக்கும் அவர் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அதிமுகவிலே பணியாற்றியவர். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். தற்பொழுது அவர் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு நுழையும் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது செங்கோட்டையன் புசி ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனாவோடு கட்சி அலுவலகத்திலே நுழைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தலைமையிலே தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கட்சியிலே இணைய இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் ஆதரவாளர்கள் 100 பேர் அவர் பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்தார்கள். அவரை வரவேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் அலுவலகத்துக்கு வெளியிலேயே அவரை வரவேற்று உள்ளே அழைத்து செல்கிறார்கள். அவர் தற்பொழுது கட்சி அலுவலகத்திற்கு நுழைய இருக்கிறார். இந்த சூழலில் தான் தமிழக அரசியல் களமே பரபரத்து வந்த பல வினாக்களுக்கு செங்கோட்டையன் விடையளிக்க இருக்கிறார்.